character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the portion. Lovely teachers and mothers there. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening 12th standard economics students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப வெரி சூன்லேயே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸஸை ப்ராப்பராக பாருங்கள். ஆன்லைன் கிளாஸ் உடைய கண்டினியூஷன் கிளாஸ் தான். நம்ம டைரக்ட் கிளாஸஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம நல்லா கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதனால் ஆன்லைன் கிளாஸஸை ப்ராப்பராக பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டும் ப்ராப்பராக பாருங்கள். பிகாஸ் யூ ஆர் இன் த 12th standard. ஓகே, ஸோ டுடே கிளாஸில் நம்ம லாஸ்ட் கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸஸ், நேஷனல் இன்கம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை ஃபேக்டர் காஸ்ட், வாட் இஸ் மீன் பை ஃபேக்டர் காஸ்ட்? வாட் இஸ் மீன் பை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? The factors mean land, labor, capital, organization. அதுக்கான காஸ்ட், what is the cost of that mean factors? The already we நிறைய டைம் பார்த்துருக்குறோம். லேண்டுக்கு ரெண்ட், லேபருக்கு வேஜஸ் அண்ட் சேலரிஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரனர் ஆஸ் அ ப்ராஃபிட். இஸ் a factor cost. அதுதான் உங்களுக்கு டேப்லரில் கொடுத்துருப்பாங்க, டேப்லர் காலமாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் வாட் இஸ் த மார்க்கெட் ப்ரைஸஸ்? இஸ் நத்திங் பட் இஸ் goods and services produced by the factors of production or entrepreneur is got into the market. That market have the price, that price we have the market price. அவருடைய ஃபார்முலாஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அந்த டேப்லெட் காலத்தை நீங்கள் தரவாக ரீட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்ததுடைய அந்த ஷார்ட் ஃபார்மாக தான் உங்களுக்கு அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டினியூ பண்ண போனால் the importance of the national income analysis, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் போகலாம். ஓகே, today going to see the importance of national income analysis. ஓகே, நம்ம ஆல்ரெடி நேஷனல் இன்கம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, தேசிய வருமானம், நாட்டு வருமானம். ஓகே, நாட்டு வருமானம் மீன்ஸ் total value of all goods and services produced by an economy. Economy in the sense we have the country. Okay, so to measure the all total value of goods and services produced by an economy over a period of time, normally a year. That is a national income. You already know that. Okay, so what are the measures, what the importance of the national income analysis? National income analysis எப்படி வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்? ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நேஷனல் இன்கம் இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த எக்கனாமி ஆஃப் எ கண்ட்ரி. ஓகே, ஒரு கண்ட்ரி உடைய பொருளாதார நிலை. ஓகே, கண்ட்ரியோட பொருளாதார நிலை அங்கே ஆல் த மேட்டர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் வேல்யூ. அப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அதனுடைய மெஷர்ஸ் தெரியும்னா நம்மளுக்கு நேஷனல் இன்கம் தெரியணும். ஓகே, அப்போ நேஷனல் இன்கம் இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த எக்கனாமி ஆஃப் எ கண்ட்ரி. Nowadays the national income is recorded as account of the economy which are known as a social account. நம்ம அது என்ன சொல்றோம்னா நம்ம கண்ட்ரி வேல்யூன்னு போது social account. Okay, it enable us. அப்ப நம்ம ஒரு பாயிண்ட் அப்ப நம்ம பார்க்க போறோம். First one, to know the relative importance of the various sectors. அப்போ இந்த நேஷனல் இன்கம் மூலமா நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேரியஸ் செக்டார், பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார், இந்த வேரியஸ் செக்டார்ஸ் வந்து நேஷனல் இன்கத்தில் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது? வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த வேரியஸ் செக்டார் அண்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேரியஸ் செக்டார்ஸ்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு நேஷனல் இன்கம் அனாலிசிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Of the various sectors of the economy and their contribution, அவருடைய பங்கு, the role, அவருடைய பங்கு பற்றி தெரிஞ்சுக்கிறோம் towards the national income. From the calculation of a national income, we could find how national income is produced. அப்போ இது மூலமா வந்து national income எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, and is how it is distributed and also the how much is spent.
saved and taxed. Okay, அப்ப நம்ம இதனால இந்த national income analysis மூலமா நம்ம எதெல்லாம் கேதர் பண்றோம்னா, so how the income is produced, எப்படி எல்லாம் income produce பண்றோம், எப்படி produce பண்றோம், goods and services produce பண்ண இந்த goods and services நம்ம மார்க்கெட்ல பண்ணும்போது நமக்கு ரெவென்யூ கிடைக்குது. அந்த ரெவென்யூ தான் நமக்கு இன்கம் ப்ரொடியூஸ் பண்றது. ஓகே, how it is distributed, அது வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், ஒரு கண்ட்ரி சைடுனா எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், அப்ப நமக்கு வெல்ஃபேர் மெஷரா நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண தட் மீன் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. how it distributed and how much is spent, அப்ப டோட்டல் இன்கம் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் இன்கம்ல ரெண்டா டிவைட் பண்றாங்க. how it is consumed, that means spent, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சேவ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம இதையும் தெரிஞ்சுப்போம். how income is produced, how income is distributed, how it is distributed and how much is spent, ரிமைனிங் என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம். அப்ப நம்ம கவர்மெண்ட் நமக்கு இன்கம் எப்படி நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்கன்னா taxes, the imposed on direct and indirect taxes. அப்ப அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நேஷனல் இன்கம் அனாலிசிஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்குது. so this is the first point. second one, to formulate the national policies such as monetary policy, fiscal policy and other policies. இந்த நேஷனல் இன்கம் அனாலிசிஸ் மூலமா எது ஹெல்ப் பண்ணுதுன்னா நமக்கு பாலிசிஸ், கொள்கைகளை வழிவகுக்கிறதுக்கு. ஓகே, நிதி கொள்கை, ஓகே, நிதியியல் கொள்கை, நிதி கொள்கை, மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசி இஸ் ஸ்மால் டேர்ம், ஃபிஸ்கல் பாலிசி இஸ் எலாபரேட் டேர்ம். அப்போ அது நம்மளுக்கு கவர்மெண்ட் அதை அந்த பாலிசிஸை போட்டு நிறைய அப்டாக்கிள்ஸ் நம்ம தாண்டி போகிறதுக்கு நம்மளுக்கு இந்த பாலிசிஸ் வழிவகுக்குது. அதுக்கு நேஷனல் இன்கம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. டு ஃபார்முலேட் த நேஷனல் பாலிசிஸ் such as monetary policy, fiscal policy and other policies, the proper measure can be adopted to bring the economy to the right path. அப்ப நம்ம ஒரு பாலிசிஸ் போட்டா மட்டும் தான் நம்ம ரைட் பாத்ல போக முடியும், கண்ட்ரி ஒரு சரியான வழியில நம்ம அதை சேனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. so that to bring the economic to the right path with the help of the collecting national income data, அதுக்கு நமக்கு national income data ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நல்லா தரவா பாருங்கம்மா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருமா, டு formulate planning and that evaluate plan progress, it is essential that data pertaining to a country's gross income, output, saving and consumption from different sources should be available for the economic planning. அப்போ நம்ம ஒரு பிளான் போட்டு செயல்படுத்தணும். எந்த ஒரு ப்ராசஸ்னாலே பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ எக்கனாமிக் பிளானிங் போடும்போது நம்மளுக்கு எதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆகும்னா, த கிராஸ் கண்ட்ரியோட கிராஸ் இன்கம், அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும், அதோட சேவிங், கன்சம்ஷன் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் சோர்சஸ். அப்போ டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, அப்போ டிஃப்ரெண்ட் சோர்சஸ் எப்படி வந்து இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு எக்கனாமிக் பிளானிங், அந்த எக்கனாமிக் பிளான் போகிறதுக்கு நம்மளுக்கு நேஷனல் இன்கம் அனாலிசிஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபோர்த் ஒன், டு பில்ட் த எக்கனாமிக் மாடல், போத் அது ஷார்ட் ரன் மாடல் இந்த லாங் ரன் மாடல். ஓகே, டூ மாடல் நம்ம எப்போதும் நம்ம பார்ப்போம், எதுனா ஷார்ட் ரன் மாடல் அண்ட் லாங் ரன் மாடல். அதுக்கு நம்மளுக்கு இந்த நேஷனல் இன்கம் அனாலிசிஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. த ஃபிஃப்த் ஒன், டு மேக் இன்டர்நேஷனல் கம்பேரிசன், inter-regional comparison and inter-temporal comparison of growth of the economy during the different periods. இப்போ நம்ம national income லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருந்தது, அப்போ அந்த கிராஃப் எப்படி இருந்தது, எவ்வளோ க்ரோத் லெவலில் இருந்தது, நம்ம கண்ட்ரிலேயே நம்ம கம்பேர் பண்ண முடியும், நம்ம ரீஜனல் வைஸாக கம்பேர் பண்ண முடியும், அதர் கண்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிற அண்ட் நம்மளை விட கிரேட்டராக இருக்கிற நம்மளோட ஸ்மாலர் பொசிஷனில் இருக்கிற அதர் கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணி நாம் எந்த பொசிஷனில் இருக்கிறோம் என்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த நேஷனல் இன்கம் அனாலிசிஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, த சிக்ஸ்த் ஒன், to know the country's per capita income. The sixth one is that to know country உடைய per capita income, ஒரு கண்ட்ரியில் இருக்கிற per capita தனிநபர் வருமானம், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம் தெரியணும். அப்போ அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. டு நோ த கண்ட்ரிஸ் per capita income which reflect, அது ஏன் தெரியணும்னா அந்த கண்ட்ரியுடைய per capita இன்கத்தை பொறுத்து தான் the economic welfare of the country. ஓகே, அப்போ அந்த கண்ட்ரி வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, டெவலப்டு பொசிஷனில் இருக்குதா, அண்டர் டெவலப்பில் இருக்குதா, டெவலப்பிங்கில் இருக்கா, அப்போ அந்த கண்ட்ரியில் உள்ள வெல்ஃபேர்ஸ், அதை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்லுவாங்க, மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படின்றத நிர்ணயிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த நேஷனல் இன்கம் அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட் இஸ் the sixth one, to know the country's per capita income which reflect the economic welfare of the country. ஸோ அப்போ அதனால the provider
இன்கம் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், எப்படி வந்து இன்கம் வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கான்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் 7th ஒன் பாருமா, டு நோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஃபார் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி. டு நோ டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, வேரியஸ் ஃபேக்டர் ஆல்ரெடி நம்ம 4 ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டான பாத்தில் இருக்கா, சார் ரைட் ஆர்டரில் இருக்கான்றது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, டு நோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஃபார் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி. ஓகே, கண்ட்ரியில் உள்ள ஃபேக்டர்ஸ் வந்து இன்கம் வந்து ப்ராப்பரான முறையில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. 8th ஒன், டு அரைவ் அட் மெனி மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ். மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் நிறைய வேரியபிள் தெரிஞ்சுக்கோ. எதெல்லாம் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும்னா, த டாக்ஸு, ஜிடிபி ரேஷியோ, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரேஷியோ, current account deficit minus GDP ratio and the fiscal deficit minus GDP ratio, debt by GDP ratio. அதாவது the tax அதிலிருந்து எது பண்ண தெரிஞ்சுக்கணும், GDP ratio and the current account deficit minus the GDP ratio. அதாவது GDP ratio வந்து ஒன்னொன்று நம்ம கழிக்கும் போது நம்மளுக்கு as a net factors என்ன மீறுதுன்றது, net factor என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த நேஷனல் இன்கம் அனாலிசிஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, so importance of the analyzing national income. அப்ப importance of analyzing national income னா அப்ப national income எப்படி வந்து ஜெனரேட் பண்றோம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்ன்றதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. அண்ட் ஆல்சோ இன்கம் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எப்படி வந்து நம்மளுக்கு நேஷனல் இன்கம் வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கு ப்ரொடியூஸ் ஆகுது, அண்ட் ஆல்சோ அதர் கண்ட்ரிஸ் கூட கம்பேரிசன் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம கண்ட்ரியில் உள்ள பாலிசிஸ், ஓகே நிறைய அப்டாக்கிள் எல்லாம் இருக்குல்ல, அந்த அப்டாக்கில் கிராஸ் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த பாலிசிஸ், ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, அந்த பாலிசி ஏற்படுத்துறதுக்கு எப்படி நம்மளுக்கு நேஷனல் இன்கம் அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ கிரேட் கம்பேரிசன் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ஹவு டு ஸ்பெண்ட், ஹவு டு சேவ், அண்ட் டாக்ஸஸ் ஹவு டு இம்போஸ்ன்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ வேரியஸ் தட் மீன் செக்டார்ஸ், நிறைய செக்டார்ஸுடைய இம்பார்ட்டன்ஸும் அந்த செக்டார்ஸ் மூலமா நேஷனல் இன்கத்துக்கு என்னென்ன எவ்வளோ வருமானம் கிடைக்குதுன்றதையும் நம்ம இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அனலைசிங் நேஷனல் இன்கமில் பார்த்தோம். அப்படி இந்த 8 பாயிண்ட் தடவை பார்த்துக்கோங்க. இட்ஸ் a 5 mark கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷனல் இன்கம். ஓகே, டிஃபிகல்ட்டி நேஷனல் இன்கம் அனாலிசிஸ்ன்றது இஸ் நாட் ஏ ஈஸி டாஸ்க். நேஷனல் இன்கம் ஈஸியாக சொல்லிடுவோம், தேசிய வருமானம் கணக்கிட முறை, தேசிய வருமானம் கணக்கிட முறைன்றது ரொம்பவே ஈஸியானது கிடையாது. இட்ஸ் எ வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அப்போ அது பண்ணும்போது நிறைய எரரிட்டிக்கெல்லாம் இருக்கும், நிறைய எரர்ஸ் வரும். எரர்ஸ்னால் நிறைய பிழைகள் வரும், நிறைய தவறுகள் நடக்கும். ஸோ அப்போ அதில் இருந்து நம்ம எப்படி வந்து அந்த டிஃபிகல்ட்டை வந்து நம்ம இது பண்ணுறோம், என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நேஷனல் இன்கம் அனாலிசிஸ் வந்து பண்ணுற போது நம்மளுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோன்றது நம்மளுக்கு இந்த டாபிக். ஸோ டிஃபிகல்ட்டி இன் மெஷரிங் நேஷனல் இன்கம். ஓகே, in India a special conceptual problem is posed by the existence of a large unorganized and non-monetized subsistence sector where the border system still prevails for the transacting goods and services. Okay, இந்தியான்றது வெரி ரொம்ப ஃபார்மலான, ரொம்ப எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற கண்ட்ரி கிடையாது. ஓகே, நிறைய அன்ஆர்கனைஸ்டு செக்டார், நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ரொம்ப சிறப்பாக ரொம்ப நம்ம என்ன சொல்ல ரொம்ப நிறைய குழப்பங்களும் நிறைய சிறப்பு தோற்றங்களும் இருக்கிற கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறப்பு கான்செப்ஷுவல், தட் மீன்ஸ் ஸ்பெஷல் கான்செப்ஷுவல் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் ஸ்கேல்ஸ் இருக்கும், அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்கும், நான் மானிட்டைஸ்டு செக்டார்ஸ்னாலே இந்த அந்த காலத்தில் தட் மீன் ஓல்டன் டைமில் நம்மளோட ஃபார்மர் ஸ்டேஜில் பண்ண அந்த பார்டர் சிஸ்டம், பண்ட மாற்று முறை, தட் மீன் கூட்ஸு எதுவுமே வந்து நம்மளுக்கு நேஷனல் இன்கம் எப்போ கால்குலேட் ஆகுனா, ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம மணி ஏர்ன் பண்ணும்போது மட்டும்தான் அது நேஷனல் இன்கத்தில் கால்குலேட் ஆகும், அது மானிட்டைஸ்டு செக்டாராக கால்குலேட் ஆகும். ஆனால் நிறைய இடத்துல இன்னுமே நிறைய ரொம்ப ஃபார்மல் தட் மீன் ரிமோட்டட் வில்லேஜிலலாம் வந்து அவங்க கூட்ஸாகவே தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்டர் சிஸ்டமே தான் போயிட்டு இருக்கு. ஓகே, அவங்ககிட்ட இருக்கிற கூட்ஸை கொடுத்துட்டு இன்னொரு கூட்ஸை வாங்கிப்பாங்க, அதுதான் நான் மானிட்டைஸ்டு செக்டார்ஸ். ஓகே, அப்போ நான் மானிட்டைஸ்டு சப்சிஸ்டன்ஸ் செக்டார் வேர் த பார்டர் சிஸ்டம், இன்னும் ஒரு சில இடத்துல அந்த பார்டர் சிஸ்டம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ். ஓகே, already we saw that
எது வந்து நம்ம எந்த ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை மார்க்கெட் போகணும், மார்க்கெட் போயிட்டு அதுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வாங்குறது பை அண்ட் செல்லிங்ஸ் வந்து ப்ராப்பராக எக்ஸ்சேஞ்ச் நடந்தால் மட்டும்தான் அது நேஷனல் இன்கமில் கேல்குலேட் ஆகும். ஆனால் இங்கே அதுபோல் கேல்குலேஷனே இல்லாத நிறைய அன்ஆர்கனைஸ்டு அண்ட் ஆல்சோ த பார்டர் சிஸ்டம் நான் மானிட்டைஸ்டு செக்டார்ஸ் இந்தியாவில் இருக்கிறதுனால ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ the non-monetary subsistence sector where the border system still prevails for the transacting goods and services, here a proper valuation of output is very difficult. அப்போ நம்ம ப்ராப்பர் வேல்யூஷன் பண்ணுறது என்னன்னு சொல்கிறாங்க, வெரி டிஃபிகல்ட். அப்போ வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷனல் இன்கம் உங்கள் பாக்ஸில் அழகாக கொடுத்துட்டாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் மாற்று வருமானம். மாற்று வருமானத்தெல்லாம் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு. ஓகே, இட்ஸ் நாட் ஏ ஈஸி டாஸ்க். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் மீன் மாற்று வருவாய் மீன் இந்த பென்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, தட் மீன் ஓல்டு சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்குற இன்கம். ஸோ அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று டிஃபிகல்ட்டி இன் அசஸிங் டெப்ரிசியேஷன் அலவன்சஸ். ஓகே, டெப்ரிசியேஷன் பண்ணணும்னு சொல்கிறோம். வாட்ஸ் டெப்ரிசியேஷன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்என்பி கிடைக்கணும். என்என்பி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிசியேஷன். இந்த டெப்ரிசியேஷன்ன்றது இட்ஸ் நத்திங் பட் இஸ் டியர் அண்ட் வியர் எக்ஸ்பென்சஸ். அதாவது ஒரு மெஷின் ஃபால்ட் ஆகிடுச்சு, இல்லாட்டி ஏதோ ஒரு அன்னெசரி செலவாகிடுச்சுன்னா அந்த செலவு வந்து அதுலேருந்து கழிக்கணும். டோட்டல் இன்கத்துலேருந்து அதை கழிக்கணும். அப்போ கழிச்சா மட்டும்தான் வந்து நிகர லாபம் என்னன்னு பார்க்க முடியும். நிகர நாட்டு வருமானம், அதாவது நெட் நேஷனல் ப்ராடக்ட் தெரியணும்னா ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிசியேஷன். அப்போ அந்த டெப்ரிசியேஷன் பண்ணுறது ரொம்பவே வந்து டஃப்பான டாஸ்க்கு. அப்போ நம்ம என்னன்றது கரெக்டாக அஸ் அ நாலேஜ் பர்சனாக அதை கரெக்டான இதில் வந்து நம்ம அதை டெப்ரிசியேஷன் பண்ணணும். அந்த டெப்ரிசியேஷன் பண்ணுற டேலண்ட்டு இருக்கணும். அப்படி பண்ணால் தான் வந்து அது நம்மளுக்கு நேஷனல் இன்கம் கரெக்டான ப்ராசஸில் கிடைக்கும். ஸோ அப்போ டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங்னா அதை மதிப்பிடுறது. எதனா இந்த டெப்ரிசியேஷன் அலவன்ஸை மதிப்பீடு பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் அன்பெய்டு சர்வீசஸ். நம்மளுடைய மம்மிஸ், ஓகே, நம்ம வீட்டிலலாம் மம்மிஸ் எல்லாம் இப்போ வெளியில் போயிட்டு அவங்க வேலை பண்ணாங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணாங்கன்னா அது நேஷனல் இன்கமில் ஆட் ஆகும். ஆனால் நம்மளுடைய வீட்டில் நம்ம மம்மிங்களுடைய சர்வீசஸ் ரொம்பவே வெளியில் போய் வேலை செஞ்சாலும் ஆனால் வீட்டில் இருக்கிற வேலை நிறைய அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்சுட்டே இருப்பாங்க. சண்டே கூட அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது இல்லையா. ஸோ ஆனால் அதுக்கான இன்கம் வந்து அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அது லவ் அண்ட் அஃபெக்ஷனால் செய்யறது. அதனால் தட் இஸ் அன்பெய்டு சர்வீசஸ். எவ்வளோ உழைக்கிறாங்க ஆனால் அது எதில் வந்ததுன்னா அன்பெய்டு சர்வீசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் இஸ் இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டி. நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிலேருந்து நிறைய இன்கம் பெறுவாங்க, அது கணக்கிலே வராது. அதுவும் இப்போ நம்ம டீட்டெயில்டாக அதை பார்க்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் அண்ட் சேஞ்சிங் ப்ரைஸ். ஓகே, செல்ஃப் கன்சம்ஷன். ஒரு கிராமத்தில் ஒரு ஃபார்மர் விவசாயி இருக்கார். அவர் ரொம்ப சின்ன நிலம் தான் வச்சுட்டு இருக்காரு. அவர் நிலத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுற ராகியோ பேடியோ ஏதோ சம்திங் அதை மார்க்கெட்டில் கொண்டு வரவே மாட்டார். அது அவருடைய ஓன் யூஸ்க்கே பண்ணுவார். அவர் ஓன் யூஸ்க்கே பண்ணுறதுனால அது நேஷ்னல் இன்கமில் கால்குலேட் ஆகிறதே இல்லை. ப்ரொடக்ஷன்னா ஒட்டுமொத்தமாக நாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுற எல்லாமே கால்குலேட் ஆகணும். ஆனால் நிறைய பேர் இந்த செல்ஃப் கன்சம்ஷன் பண்ணுறதுனால அந்த ப்ரொடக்ஷனுடைய எபிலிட்டி, அந்த ப்ரொடக்ஷனுடைய ப்ராசஸ் வந்து நேஷனல் இன்கமில் கால்குலேட் ஆகிறதே இல்லை. அண்ட் ஆல்சோ த சேஞ்சிங் ப்ரைஸுன்றது ஒரே விதமான ப்ரைஸு ஒட்டுமொத்தமான இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுல இட்ஸ் ஆல்சோ சேஞ்சிங், டே டு டே சேஞ்சிங். அப்போ சேஞ்சிங் ப்ரைஸும் ஒரு டிஃபிகல்ட்டின்றாங்க. அண்ட் கேபிட்டல் கெயின்னா பழைய பொருளை வந்து ஒரு காரை வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கம்மியான விலை கொடுத்து வாங்கியிருப்பார். இப்போ அதை விற்கும் போது அதிகமாக விலை கொடுத்து விற்பார். இல்லாட்டா ஒரு நிலம் வாங்குறாங்க, ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து ஒரு 3 லட்சத்துக்கு வாங்குவாங்க, இப்போ அது 10 லட்சமாக இருக்கும். அப்போ தட் இஸ் அ கேபிட்டல் கெயின். அதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம். என்ன தான் வந்து நம்ம கால்குலேஷன் பக்காவாக பண்ணாலும் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர்ஸ் தட் மீன் ப்ராப்ளம் வரும். நல்லா எப்படி சொல்கிறது, எஃபிஷியன்ட் பர்சன் அண்டு அதை தெரிஞ்ச பர்சன் போய் கணக்கெடுத்தால் மட்டும்தான் அதை கால்குலேட்டட். ஏன்னா நியூமரிக்கல் வேல்யூ எல்லாமே வந்து கால்குலேஷன். நேஷ்னல்ன்றதே வந்து நியூமரிக்கல், எண்ணில் அடிப்படையாக தட் மீன் நியூமரிக்கல் தான், நம்பர்ஸ் தான். அப்போ ஒரு நம்பர் நம்மளுக்கு எரர் ஆகிட்டாலும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாலும் அது வந்து ரொம்பவே அதிகமாக காட்டிடும், இல்லாட்டா கம்மியாக காட்டிடும். ஸோ தீஸ் ஆர் த டிஃபிகல்ட்டி. இப்போ நம்ம ஒரு டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அங்கே
டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணாலே அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். கவர்மெண்ட் மேக் பேமெண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பென்ஷன்ஸ், unemployment allowances, subsidies, etc. So these are the transfer payment. அப்போ நிறைய நம்மளுக்கு தட் மீன் ஓல்டு ஏஜ் பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அலவன்சஸாக கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் சப்சிடிஸ், இதை வந்து மானியங்கள், ஏதாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ்க்கான மானியம், சிறப்பு மானியம்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அது போல் கொடுக்குறதெல்லாம் வந்து என்ன பேமெண்ட்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். தீஸ் ஆர் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம மக்களுக்காக பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பட் தே ஆர் நாட் இன்க்ளூட் இன் த நேஷ்னல் இன்கம். அது வந்து எதில் இன்க்ளூட் ஆகக்கூடாது, நேஷ்னல் இன்கத்தில் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸோ பிகாஸ் தே ஆர் பெய்டு வித்தவுட் ஆடிங் த எனிதிங் டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காகவும் அவங்களுக்கு கொடுக்கல. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டுக்கு நம்ம ரெண்ட்டு கொடுக்குறோன்னு சொன்னோம் இல்லையா, லேண்டுக்கு ரெண்ட்டு கொடுக்குறோம், லேபருக்கு வேஜஸ் கொடுக்குறோம். ஓகே, லேண்டுக்கு வந்து அதை இப்போ நம்ம ரெண்ட்டு கொடுக்குறோன்னா இந்த லேண்டு நம்ம ஒரு ஃபீல்டு, ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஏதோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறோம், இல்லை வந்து ஒரு ஃபார்மாக இருக்குன்னா அதில் அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோன்றதுனால அதை யூஸ் பண்ணுறதுனால அதுக்கான கொடுக்குறது. பட் இங்கே வந்து பென்ஷன் கொடுக்குறது, எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் கொடுக்குறது கவர்மெண்ட்டு மக்களுக்கான வெல்ஃபேர் மெஷராக பண்ணிட்டு இருக்கிறது. அதனால எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் இல்லை, மக்களுக்காக கொடுக்குறது ஸ்பெஷல் அலவன்சஸ். அதனால அது நேஷனல் இன்கத்தில் கால்குலேட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ வித்தவுட் அடிங் எனிதிங் டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் இது இல்லாதனால ஸோ இது வந்து கவர்மெண்ட் தட் மீன் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு அதில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டினியூஷன் இங்கே இருக்கு பாருமா. During a year, interest on national debt also considered the transfer payment. அப்போ டெப்ட்டு, ஓகே, கண்ட்ரி வாங்கியிருக்கிற டெப்ட்டு, கவர்மெண்ட் வாங்கியிருக்கிற கடனுக்கான வட்டி கொடுக்குறாங்க, இல்லாட்டா கடனை திருப்பி கொடுக்குறாங்க. இன்னும் அதுவும் வரக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே கரண்ட் இயர் ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது டு மெஷர் த ஆல் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பை an economy over a period of time, நார்மலி a year, 1 இயர்க்குள்ளே நடக்கிற அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். ஆனால் வந்து இந்த டெப்டெல்லாம் வந்து பாஸ்ட்டு ஆல்ரெடி வாங்கின கடனை கொடுக்குறதுன்றதுனால அதுவும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டாக தான் இருக்கணும். அந்த 1 இயர்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது கால்குலேட் ஆகும். இல்லை ஃபாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கின டெப்ட்டை கொடுக்குறேன்னா அதுவும் நம்மளுக்கு கால்குலேட் ஆகக்கூடாது. ஸோ கன்சிடர் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் பிகாஸ் இட் இஸ் பெய்டு பை த கவர்மெண்ட் டு த இண்டிவிஜுவல் அண்ட் ஆல்சோ ஃபோர்ஸ் ஆன் தர் ஃபாஸ்ட் சேவிங். சொல்கிற போதே ஃபாஸ்ட் சேவிங் வித்தவுட் என்ன ப்ரொடக்டிவ் ஒர்க். ஓகே, ஃபாஸ்ட் சேவிங்லேருந்தும் ஃபாஸ்ட் ப்ராசஸ்லேருந்து போகிறதுனால அது கரண்ட் இயர் ப்ராசஸில் அது வரக்கூடாது. ஓகே, செகண்ட் ஒன் டிஃபிகல்ட்டி இன் அசஸிங். ஓகே, அசஸ் பண்ணுறது, மதிப்பீடு பண்ணுறது, எவாலுவேட் பண்ணுறது. ஓகே, எவாலுவேட் த டெப்ரிசியேஷன் அலவன்சஸ். டெப்ரிசியேஷன் அலவன்சஸ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. த டிடக்ஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் அலவன்சஸ், ஆக்சிடென்ஷியல் டேமேஜஸ், எதெல்லாம் வந்து டெப்ரிசியேஷன் அலவன்ஸில் வரும்னா depreciation allowances, accidental damages, repair and replacement charges from the national income is not an easy task. ஓகே, நம்ம ஈஸியாக டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, டெப்ரிசியேஷனாக எதெல்லாம் நடக்குன்னா தட் மீன் கழிவுகள் சொல்லுவோம். கழிவுகள்லாம் எதெல்லாம் நம்ம கழிக்கிறோம், எதெல்லாம் வந்து ரிடக்ஷன் பண்ணுறோன்னா தட் மீன் ஆக்சிடென்ஷியல் டேமேஜஸ், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லாட்டா ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு டேமேஜஸ் வந்துருச்சு, ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அந்த இழப்பை சரி கட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ த ரிப்பேர், ஏதோ ஒரு மெஷின்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லாட்டா ஒரு 10 இயர்ஸாக அந்த மெஷின் போயின்னு இருக்கு, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ் ஃப்ரம் த நேஷனல் இன்கம் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இட் ரெக்வயர் சொல்கிறாங்க பாருமா ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அது ரொம்பவே ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும், கரெக்டாக மெஷர் பண்ணணும் டு அசஸஸ் த டெப்ரிசியேஷன் அலவன்ஸ் அண்ட் அதர் சார்ஜஸ். மற்ற சார்ஜஸ் அசஸ் பண்ணுறதுக்கும் டெப்ரிசியேஷன் அலவன்சஸ் மெஷர் பண்ணுறதுக்கும் ஹை ஜட்ஜ்மெண்ட் தேவை. அந்த ஹை ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி செகண்ட் பாயிண்ட்டை பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். Next, third one, unpaid services. Okay, the housewife renders na giving. Okay, giving a number of useful services. என்னெல்லாம் பண்ணுவாங்க நம்மளுடைய மம்மிஸ். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப்னு அவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறோம்.
ஓகே, இப்போ ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த வேலையை மட்டும்தான் பண்ணுவாங்க. பட்டு ஹவுஸ் ஒய்ஃப் என்னவா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுற வேலைகள் ரொம்ப பல மடங்காக இருக்கும். என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீல்ஸ் நம்மளுக்கு சமைச்சு கொடுப்பாங்க, சர்விங் பண்ணுவாங்க, டைலரிங் பண்ணுவாங்க, டைலரிங் தெரிஞ்சு டைலரிங் பண்ணுவாங்க, மெண்டிங் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா ஏதாவது சரி பண்ணணும், ஏதாவது க்ளீன் பண்ணணும் அவங்களே பண்ணிப்பாங்க, வாஷிங் பண்ணுவாங்க, க்ளீனிங் பண்ணுவாங்க, பிரிங்கிங் அப் சில்ட்ரன் குழந்தைங்களை அழகாக ப்ராப்பராக வளர்ப்பாங்க, எக்ஸட்ரா. She is not paid for them and her services are not directly included in the national income. Okay, அந்த ஒரு சர்வீசஸ்க்காக நம்ம எதுவுமே பே பண்ணுறதே இல்லை. ஓகே, பே பண்ணால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே போயிட்டு இன்னொரு வீட்டில் போயிட்டு ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு வீட்டு வேலை செய்ய போகிறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு இன்கம் கிடைக்கும், அது நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகும் இல்லையா? ஏன்னா அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கான இன்கம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு கால்குலேஷனை கொண்டு வருவார், அது நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகும். பட் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க அந்த தாய்மார்கள் தட் மீன் அவங்கவுங்க வீட்டில் இருக்க அந்த அம்மாவோ ஒய்ஃபோ ஏதோ சம்திங் அவங்க வந்து இவ்வளோ ஒர்க்கை பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு எந்த ஒரு பெய்டும் கொடுக்கறதில்ல. ஓகே, ஸோ அதனால் நேஷ்னல் இதில் பண்ணுறது கல்கட் ஆகிறதுல சச் சர்வீசஸ் பர்ஃபார்ம்டு பை த பெய்டு சர்வெண்ட் ஆர் இன் சொல்கிறாங்க பாருமா, சச் அதே வேலையை ஓகே ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீல்ஸ், சர்வீஸ், டெய்லரிங், டெண்டரிங் இதெல்லாம் வந்து சச் சர்வீசஸ் பர்ஃபார்ம்டு பை பெய்டு சர்வெண்ட். அதே வந்து வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க பெய்டு சர்வெண்ட்டாக இருக்காங்க, ஆர் இன்க்ளூடட் நேஷ்னல் இன்கம். அதே வேலையை அவங்க இன்னொருத்தவங்களை போய் பண்ணுறாங்கன்னா அது நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகும். ஆனால் அவங்கவுங்க வீட்டில் பண்ணுறாங்கன்னா அது இன்கத்தில் ஆட் ஆகாது. ஏன்னா the reason for the exclusion of their services from national income is that of love and affection of housewife in the performing a domestic work cannot be measured in the monetary terms. Okay, love and affection செய்கிற அந்த ஒர்க்கு கேல்குலேஷனே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் அது நேஷ்னல் இன்கத்தில் நம்மளுக்கு ஆட் ஆகிறது இல்லை. ஓகே, so the monetary sense similarly there are a number of goods and services which are difficult to assess as money terms for the reasons stated above, such as rendering services for the friends. அதே போல் நிறைய ரீசனுக்காக நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்டுக்காக ஏதோ ஹெல்ப் பண்ணியிருப்போம், பெயிண்டிங் ஏதாவது நம்ம செஞ்சு நம்ம வீட்லேயே கூட நம்ம பெயிண்டிங் பண்ணியிருப்போம். அதே பெயிண்டிங் வெளியில் போனோன்னா அதுக்கு அமௌண்ட்டு, பட் நம்ம வீட்டிலே பண்ணியிருப்போம். சிங்கிங் நிறைய ஜாலியான டைமில் பாட்டு பாடியிருப்போம், அண்ட் ஆல்சோ டான்ஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம ஜாலி இல்லை, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணுறதுனால அதுவும் வந்து கேல்குலேஷனில் வராது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அன்பெய்டு சர்வீசஸ். அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் மா, ஃபோர்த் ஒன், இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இல்லீகல் சட்டத்திற்கு புறம்பான ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இன்கம் ஏர்ன்டு. ஓகே, இன்கம் ஏர்ன்டு நிறைய வந்து சட்ட விரோதமாகவும் தவறான வழியிலையும் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. இன்கம் ஏர்ன்டு த்ரூ தி இல்லீகல் ஆக்டிவிட்டி லைக் கேம்பிளிங். ஓகே, கேம்பிளிங், சூதாட்டம் சொல்லுவாங்க, ஸ்மக்லிங், ஏதோ ஒன்று கடத்தல் சொல்லுவாங்க, எது வேணா இருக்கலாம். ஏதோ கடத்தல் பண்ணுறாங்க, கடத்தல் தொழிலெல்லாம் நிறையா கோல்டை கடத்தினாங்க, நிறையா சிலைகளை பொற்சிலைகளை கடத்தினாங்க, ஐமோன் சிலைகளை கடத்தினாங்க. இதெல்லாம் வந்து தெரியாமல், அதை கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கும் தெரியாமல் எடுத்துன்னு போகிறதெல்லாம் வந்து அது கேம்பிளிங், ஸ்மக்லிங்கில் அடங்கிடும். அண்ட் ஆல்சோ த இல்லிசிட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லெகூஸ். ஓகே, போதை பொருள் தயாரித்தல், அதாவது கள்ளசாரைன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இல்லீகலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே எதில் அடங்கும்னா தட் மீன் இல்லீகல் ஆக்டிவிட்டி இஸ் நாட் இன்க்ளூடட் இன் நேஷ்னல் இன்கம். ஓகே, ஏன்னா அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் எந்த ஒரு கால்குலேஷனும் வராமல் பண்ணுறது, கடத்துகிறாங்க, ஏதோ ஒன்று கடத்துகிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து தட் மீன் சூதாட்டமெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, நிறைய வந்து மொபைல்லையும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தட் மீன் கேம்ஸ் எல்லாம் விளையாடி நிறைய பணத்தெல்லாம் இழந்துட்டு அவங்க மன உளைச்சல் நிறையா தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இல்லீகல் ஆக்டிவிட்டி. அண்ட் ஆல்சோ த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த லெக்யூஸ், மது எல்லாம் வந்து தட் மீன் எப்படி சொல்கிறது, தட் மீன் லெக்யூஸ் எல்லாம் போதை மருந்து அண்ட் ஆல்சோ த மதுவெல்லாம் தட் மீன் கள்ளசாராயமெல்லாம் இது தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி, அது வந்து நேஷ்னல் இன்கில் ஆட் ஆகாது. அதுலேருந்து வர இன்கம் வந்து நேஷ்னல் இன்கில் எங்கேயுமே கால்குலேட் ஆகாது. சச் ஆக்டிவிட்டி ஹேவ் வேல்யூ அண்ட் சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, இந்த ஸ்மக்லிங் ஆகட்டும், இந்த போதைப்பொருள் தயாரிக்கிறதாகட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, வேல்யூவும் ஏர்ன் பண்ணுது, அதாவது மணியும் அது மூலமாக கிடைக்குது, மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் தே ஆர் நாட்
considered as a productive from the point of view of the society. As a production process, as a society மூலமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா அதெல்லாம் இல்லீகல்ன்றதுனால அது ஆட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் அண்ட் சேஞ்சிங் த ப்ரைஸ். ஃபிஃப்த் பாயிண்ட் வருமா, ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப், அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, செல்ஃப் கன்சம்ஷன். அதை நான் ஆல்ரெடி சொல்கிறதுல ஏதோ ஒரு ஃபார்மர் இருக்காரு, அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் தான் அந்த லேண்டில் பண்ணிட்டு இருக்காருன்னா அது வந்து கால்குலேட் ஆகாது. ஓகே, ஸோ த farmers keep a large portion of food and other goods, okay, produced on the farm for the self consumption. ஒரு சிலவங்களாம் நம்ம பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோயே, ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு நிலம் வச்சுட்டு இருக்காங்கன்னா அங்கேயே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேடி பண்ணுவாங்க. ஓகே, பேடி பண்ணி ஒரு 5 மூட்டை 6 மூட்டை வருதுன்னா அவங்களுடைய 1 இயருக்கு அந்த சாப்பாட்டுக்கு அதையே வச்சுப்பாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க மார்க்கெட்டுக்கெல்லாம் கொண்டு வரவே மாட்டாங்க. அவங்களுடைய செல்ஃப் கன்சம்ஷன் ரொம்ப பெரிய ஃபேமிலி கூட்டு குடும்பமாக இருக்குதுன்னா அவங்களுடைய இதுக்கே அது கரெக்டாக ஆகிடும், சரியாக இருக்கும். அதனால் வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், பட் ஆனால் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகலை. ஓகே, ஸோ த farmers keep a large portion of food and other goods are produced on the farm for self consumption. The problem is whether that the part of the productive which is not sold in the market can be included in the national income or not. அது வந்து மார்க்கெட் போச்சா இல்லாட்டா வந்து நேஷனல் இன்கத்தில் ஆட் ஆச்சான்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எந்த இடத்துல அவங்கவுங்க செல்ஃப் கன்சம்ஷன் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால அது ஆட் ஆகுதா என்னன்றதே வந்து அது வந்து நம்மளுக்கு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நேஷனல் இன்கம் பை த product method is measured by the value of final goods and services at the current market prices. சொல்றாங்க பாருமா, நேஷனல் ஓகேமா, நேஷனல் இன்கம் பை ப்ராடக்ட் மெத்தட் நம்ம மெஷர் பண்ணுறது என்னன்னு பண்ணுவோம், the total goods and the goods are produced by a country over a period of time, year. Okay, product method என்னது, is a calculated, product method is a calculated by the whole process, all goods and produced by an year, 1 இயரில், கரண்ட் இயரில், இந்த இயர்க்கான நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணாங்கன்னா இந்த இயரில் 2020 to 21 இல்லாட்டா 21 to 22 அந்த இயரில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். அப்போ கரண்ட்டான ப்ரைஸ், அந்த கால்குலேட் பண்ணும்போது இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். ஓகே, ஸோ த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பட் ப்ரைஸஸ் டூ நாட் ரிமைன் ஸ்டேபிள். சார் பாரு, எப்போதுமே ப்ரைஸ்ன்றது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது, தே ஆர் ரைஸ் ஆர் ஃபால். சம்டைம் ப்ரைஸ் அதிகமாகும், சம்டைம் கம்மியாகும். டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் எக்கனாமிஸ்ட் கால்குலேட் த ரியல், அதனால் நம்மளோட எக்கனாமிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பொருளாதார வல்லுநர்கள் கால்குலேட் த ரியல் நேஷனல் இன்கம், அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ரியல் நேஷனல் இன்கம் அட் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் லெவல் பை த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். எதில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் லெவல் அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி கரெக்டான மெஷர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். what the measures, that means national income calculate பண்ணுறதான importance or the importance of the national income analysis and what the difficulties in the measuring the national income அதை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃபர்தராக இருக்கிற டாபிக்ஸ் வந்து we will that means detailly discuss on the next class. Okay, so thank you. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.